2 கூடையவர் 9 கூடிய திரிகோண ஸ்தானாதிபதியும் வருமான ஸ்தானாதிபதியும் உச்சமார்ந்து உங்க ராசியை பார்க்கிறா. இது மிகப்பெரிய ஒரு மகாலட்சுமி யோகமாக வேலை செய்யும். இப்ப நகையோ பொருளாதாரமோ வருமானமோ இன்கமோ ஏதோ இடமோ பூமி ஏதோ ஒரு விஷயத்துல உங்க காசு பணம் வரப்போகுது. இது எழுதியே வச்சுக்கோங்க. ஒரு சுறுசுறுப்பான குணம், ஒரு ஆக்டிவிட்டான குணம், எல்லா கலைகளையும் விரும்பக்கூடிய குணம், புத்திசாலி குணம் உங்கள்கிட்ட இருக்கும். உங்களுக்கு 5, 6 உச்சத்துல போய் நிக்குது. ஏன் சுக்கிரனை உச்சமானா என் சனி போன உச்சத்துலதான் வந்து உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. கண்ட சனி என்னப்பா கண்ட சனி சொல்லி நிறைய குழப்பத்துல இருக்கீங்களே கேட்டுங்க. யார் ஜாத சனி பவன் கெட்டு போயிருந்தாரோ, எனக்கு எதிரி இருக்குப்பா, என் மேல வழக்கு இருக்குப்பா, எனக்கு வீடு இட பிரச்சனை இருக்குப்பா, கணவனுடைய ஒற்றுமை இல்லப்பா, படிப்புகளில் ஸ்லோவா இருக்குப்பா, இதெல்லாம் நீங்க கேட்கணும். கன்னிராசி கேட்டு பாருங்க. ஆமாமா, ஏன் கேஸ் பிரச்சனை ஜெயிப்பீங்க தெரிஞ்சுக்கலாமே. மெயினா தலைமை பொறுப்பு அதிகாரினாவே சூரியன் தானே. 7ஆம் இடத்துக்கு 15ஆம் தேதி போய் உங்க ராசியை பார்த்துரும். அப்ப ஏதோ பெரிய ஒரு விரயத்தை மீட்டு நீங்க ஒரு பெரிய ஜெயிக்க போறீங்க. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குருவலி குருவை சிப்பம் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஆங்கில மாதம் மார்ச் மாத பலன் குரு சுக்கிரன் ஜோதிட டிவில எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பட் யோகமாக இருக்குது நல்லா பார்க்கணும். இந்த மார்ச் மாசத்துல 2 கிரகம் நல்ல ஒரு பலத்துல உட்காந்துருக்கு. சுக்கிரபான் உச்சத்துல உட்காந்துருக்காரு. எப்படி? சுக்கிரபான் உச்சத்துல, குரு பகவான் பார்வை 4 கிரகத்து மேல. அப்ப 4 விதமான யோகங்கள் இருக்கு. அப்ப எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகத்தை கொடுக்க போகுது இந்த மாசத்துல? ஒரே விசேஷம் தான், வேற எந்த சொல்ல மாட்டேன். மாசி மகாமகம். பொதுவா பாருங்க, இந்த மாசி மாசம் வரக்கூடிய மகங்கிறது ரொம்ப விசேஷம். நம்முடைய எல்லாருடைய முன்னோருடைய தொடர்பு நல்லா இருக்கும். குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். இந்த மாசி மாசம் வரக்கூடிய இந்த மகங்கிறது இதான் இந்த மார்ச் மாசம் வரக்கூடிய விசேஷம். குலதெய்வத்தை எல்லாருமே போய் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா காலச்சக்கரத்தின் சூரிய பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் குலதெய்வ அருள் முழுக்க இருக்கும். குலதெய்வ கோயில்ல நிறைய பூஜைகள், நிறைய விசேஷ காலம் நல்லா இருக்கும், நல்லா விசேஷமா இருக்கும். மெயினா அம்மனுக்கு உகந்த நாள் இதுங்க. மகமாயி மாரியம்மனுக்கு உகந்த மாசமாக இந்த மார்ச் மாசம் இருக்குது. கடைசி முடி வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த மார்ச் மாசம் என்னென்ன ஜாக்பட் யோகம் இருக்குது. அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலபுருஷனுடைய 6வது ராசி கன்னி ராசி. எப்படி? உழைக்கக்கூடிய குணம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம்ல. எப்படி? ஒரு சுறுசுறுப்பான குணம், ஒரு ஆக்டிவிட்டான குணம், எல்லா கலைகளையும் விரும்பக்கூடிய குணம், புத்திசாலி குணம் உங்கள்கிட்ட இருக்கும். கண்ணினாவே குழந்தை போல் குணம் இருக்குங்க. நீங்க பழகி பார்த்துக்குங்க. கன்னிராசிக்காரங்க ஒரு ஆக்டிவிட்டா எந்த வேலையை பார்த்தாலும் சரி கரெக்டா பண்ணுவாங்க அந்த வேலையை. அப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன், வரக்கூடிய மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது? வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எல்லா கிரகத்தையும் குரு பாக்குறாரு, அவ்வளவுதான். ராகுடைய பிடியில எல்லா கிரகம் இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு நல்ல யோகமா இருக்கும். எல்லாருமே உங்க விதிஜாதத்தை கண்டிப்பா இந்த மார்ச் மாதம் செக் பண்ணிக்கிறது நல்லது நல்லது நல்லது. தயவு செய்து சொல்றேன். இது ஒரு பொது பலனை மட்டும் நீங்க பார்க்கணும். இது ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுக்கக்கூடாது. ஏன்னா கன்னிராசிக்காரர் நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கதான் கால் பண்ணுங்கிறீங்க. உங்க பிறப்பு ஜாதத்துல நீங்க எந்த நேரத்துல பிறந்தீங்க, நீங்க என்ன லக்னத்துல பார்த்தீங்க, உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு, அது ஜாதகத்தை பார்த்தா கண்டிப்பா சொல்ல முடியும். நீங்க 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. என்னது? முதல் நட்சத்திரம் உத்திரம், அஸ்தம், சித்திரை. இவங்க எல்லாரும் பிறந்திருப்பீங்கல்ல. ஆனா நேரம் எல்லாரும் ஒரே நேரத்துல பிறந்திருப்பீங்களா? நிமிஷம் ஒரு செகண்ட் மாறினாலும் இங்க பலன் மாறுபடும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்றேன்னா, பொதுப்பன் எல்லா வீடியோ நான் நிறைய பேருக்கு நான் சொல்ற விஷயம் தான். ஏன் ஜாதகத்தை பாருங்க, செக் பண்ணுங்க, தசாபதி செக் பண்ணுங்க. பிறந்த தேதி பிறந்த நேரம் தான் நம்முடைய கர்மாவை முடிவு பண்ணுது. ஒண்ணு இல்லை, நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குதுங்க. அது எது யோகமான கிரகம் அதை பார்த்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ண வேண்டியது. எது பலவீனமாக அதுக்கு பரிகாரத்தை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. பெருசா உள்ள பதிப்பை சின்னதுல பரிகாரத்துல குறைக்க முடியும். அது யாரா இருந்தாலும் கண்டிப்பா முடியும். அதெல்லாம் பொதுப்பொருள் நம்ம எல்லா வெளியிலும் சொல்ல காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது.
இல்ல கிரகமைப்பை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நான் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம். கிரகமைப்பை பார்க்கும்போது உங்க ராசியிலேருந்து பாருங்க, நேரா 6ஆம் இடத்துல பாருங்க. சூரியன், செவ்வாய், புதன், ராகு 4 கிரகமா. அடுத்து 7ஆம் இடத்துல உச்சமான சுக்கிரன், சனி பகவான். 7ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது. நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு 5, 6 உச்சத்துல போய் நிக்குது. ஏன் சுக்கிரனை உச்சமானா இங்க சனி பகவான் உச்சத்துல தான் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. கண்ட சனி என்னப்பா கண்ட சனி சொல்லி நிறைய பேர் குழப்பத்துல இருக்கீங்களே, கேட்டுங்க. இது யார் ஜாதகம் சனி பகவான் கெட்டு போயிருந்தாரோ, எனக்கு எதிரி இருக்குப்பா, என் மேல வழக்கு இருக்குப்பா, எனக்கு வீடு இட பிரச்சனை இருக்குப்பா, கணவனுடைய ஒற்றுமை இல்லப்பா, படிப்புகளில் சுலோவா இருக்குப்பா, இதெல்லாம் நீங்க கேட்கணும். கன்னிராசி கேட்டு பாருங்க. ஆமாமா, நிரந்தரமா 10 கம்பெனிக்கு நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், வேலை கிடைக்கல. வருமானம் போடலாம், ரொம்ப கஷ்டப்படுறேன், இன்கம் சரியா அமையல, தொழில் உத்தியோகம் சரியா இல்லை, குடும்பத்துல ஒரு குழப்பத்துல நான் இருக்கிறேன், திருமணம் இதான் பொண்ணு மாப்பிள்ளை மிக்ஸ் ஆகி போகும்போது ஏன் தடங்கள் வருது, ஏன் திருமணத்தை என்னால் பண்ண முடியல, என்ன காரணம், ஏன் இடம் பூமி பிரச்சனை வருது, சுத்தம். ஏன்னா குருபவன் கெட்டு போயிருந்தா நான் சொன்ன விஷயம் நடந்திருக்கும். சனி பவன் கெட்டதுனால வேலை உத்தியோகத்துலையும் தடங்கள் வந்திருக்கும். நீங்க கேட்டு பாருங்க. 3 மாசம் வேலை உத்தியோகத்துல பயங்கரமான பிரச்சனையே கலகமா வேலையை விட்டுருக்கணும். நிறைய பேர் கேட்டு பாருங்க. இது கன்னிக்கு நம்ம எழுதியே கொடுத்துடலாம். நண்பர்கள், கூட்டாளி, திருமணம், வேலை, தொழில் உத்தியோகத்துல ஒரு தடங்களை சந்திச்சிருக்கணும். ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு? கன்னி ராசிக்காரங்க. அதிக ஜாதகம் கொடுத்தது நம்ம கன்னி ராசிக்காரங்க. இப்ப ஏன் எல்லாமே நல்லது நடக்குது தெரியுமா? 2 கூடையவர் 9 கூடையவர் திரிகோண ஸ்தானாதிபதியும் வருமான ஸ்தானாதிபதியும் உச்சமா இருந்து உங்க ராசியை பார்க்கிறா. இது மிகப்பெரிய ஒரு மகாலட்சுமி யோகமாக வேலை செய்யும். இப்ப நகையோ, பொருளாதாரமோ, வருமானமோ, இன்கமோ, ஏதோ இடமோ, பூமி, ஏதோ ஒரு விஷயத்துல உங்க காசு பணம் வரப்போகுது. இது எழுதியே வச்சுக்கோங்க. கண்டிப்பா வேலை செய்யும். ஒண்ணு நகை அடகு வச்சு பணம் வாங்குவீங்க, இல்ல பொருளாதார வருமான இன்கம் ஏதோ ஒரு விஷயத்துல வரப்போகுது, இல்ல இடம் மூலியமா கடன் வாங்கி இடம் வாங்க போறீங்க, இல்ல வீடு கட்ட போறீங்க, ஏதோ ஒரு விஷயம் வருது. உங்க மேல உள்ள கேஸ் பத்தி நீங்க ஜெயிக்க போறீங்க. ஏன் கேஸ் பத்தி ஜெயிப்பீங்க தெரிஞ்சுக்கலாமே. மெயினா தலைமை பொறுப்பு, அதிகாரனாவே சூரியன் தானே. 7ஆம் இடத்துக்கு 15ஆம் தேதி போய் உங்க ராசியை பாத்துரும். அப்ப ஏதோ பெரிய ஒரு விரயத்தை மீட்டு நீங்க ஒரு பெரிய அளவுல ஜெயிக்க போறீங்க காட்டுது. இப்ப வழக்குல ஜெயிக்க போறீங்க. நிரந்தரமா நல்ல வேலை, அனுகூலமா வெளிநாட்டுல உள்ளவங்க வேலை வரும்போது. ஏன் வெளிநாட்டுல வரும்போது? ஏன்னா மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் போய் தொட்டுறாருன்னா கண்டிப்பா எத்தனை பேர் தனியார் கம்பெனில வேலை பார்த்தாலும் சரி, அவங்க எல்லாமே ப்ரமோஷன் வாங்கிடுவாங்க. வெளிநாடு வெளியில் வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், நல்லா இருக்கும். விசா பிரச்சனை எத்தனை பேருக்கு தான் அந்த விசாவை ஜெயிச்சிருவீங்க. உங்க ராசியை சூரியன், சனி, நேரம் சுக்கிரன் பாப்பாருங்க. அதனால சொல்றேன் ஜெயிச்சிருவீங்க. வழக்கு அதான் சொல்ல, வீடு, இடம், பூமி, வழக்குல ஜெயிக்க போறீங்க. கணவன் நல்லா ஒற்றுமை நல்லா இருக்கும். அதே மாதிரி திருமணம் நடக்காத அனைவருக்குமே நீங்க எடுத்து பார்த்துக்குங்க. இந்த மார்ச் மாசம் நிறைய பேருக்கு திருமணம் நடக்குது. ஒரே ராசிக்காரங்கன்னா இவங்க மட்டும்தான். கன்னியில மட்டும் திருமணம் முடிஞ்சுக்கிட்டே இருக்கும். குழந்தை பாக்கியம், திருமணம் எல்லாமே சூப்பரா இருக்கும். பெண்களுக்குலாம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார். கமிஷன் வியாபாரம் யாரு நல்லா இருக்கும். புதுசா தொழில் பண்ணக்கூடிய ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை, எடுத்து பாருங்க, அடிக்கலாம், திருப்பி கேளுங்க. கண்டிப்பா உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தா 5ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டு உச்சமான சுக்கிரன் சோர்ந்து இணைவதால் உங்க ராசியை பார்ப்பதால் லாட்டரி யோகம் அடிக்க போகுது. இதுதான் காரணம், வேற எதுவுமே கிடையாது. நல்ல யோகம் இருக்குது, நல்ல விஷயம் தேடி வருது. வெளிநாட்டுல நல்லா இருக்கு, அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுவங்க எல்லாம் அரசாங்க வேலை கிடைக்க போகுது. இப்ப எதுவுமே கெட்டது இங்க நிறைய விஷயம் இல்லையே, நல்லதானே இருக்குது. நான் கெட்டது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளவு நல்ல விஷயம் கன்னிராசிக்கு ஜாத தசாபதி நல்லா இருந்தா நல்லா சூப்பரா இருக்கும். பாத்துங்க, பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு. மெயினா பேங்க்ல எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க, அவங்க எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் இருக்க போகுது. எத்தனை பேர் ஐடிஎஃப்ல இருக்கீங்க, நீங்க இருப்பீங்களே, ஐடிஎஃப்ல சாதிக்க போறீங்க. நகை கடை எத்தனை பேர் வச்சிருக்கீங்க, அவங்க சூப்பரா இருக்கும். கட்டிடத்துறை எத்தனை பேர் இருக்கீங்க, சூப்பரா இருக்கும். வட்டி தொழில் கொடுத்து காசு பணம் கொடுத்து எத்தனை பேர் வாங்குறீங்க, சூப்பரா இருக்கும். அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பாருங்க, கமிஷன், அறிவு சம்பந்தம் எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி கன்னிராசியில ஜெயிக்க போறீங்க. மருத்துவத்துடன் பட்டை கலப்போம். யூனிஃபார்ம் போட்டு பார்க்குற அனைவருக்குமே நல்லா இருக்கும். எந்த வக்கீலா இருக்கட்டும், போய் எந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்த்தாலும் சரி, நிறைய ஒரு நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வருது. வண்டி, வாகனம் இதான் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருங்க. சுக்கிரபகவான் பார்க்கணும்லாம் சொல்றேன்னா சொல்லவே நான் மாட்டேன். லாட்டரியும் வண்டி வாகனம் எல்லாமே யோகம் வருதுன்னா சுக்கிரபகவான் உங்க ராசியை பார்க்கிறார். அப்ப ஜாதகம் நீங்க செக் பண்ணணும்ல, பார்த்துட்டு கடையை மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். உங்க நட்சத்திர பலம் பார்ப்போம். வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும்? எடுத்தனும் உத்திரம் தான். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான இருக்கணும், திறமையா இருக்கணும், உங்கள்ட்ட நிறைய இருக்கும். பொய் சொல்ல மாட்டேன், ஏமாத்த மாட்டேன், ஸ்டேட் பார்வர்டு, எதுவுமே தன்னம்பிக்கை விட மாட்டேன், தன்மானத்தோட இருப்பீங்க. எது வந்தாலும் பயப்படாதீங்க. உத்திரத்துல பாருங்க, எல்லாமே வெற்றியை மட்டும்தான் முடியும், தோல்வியே உங்களுக்கு கிடையாது. அப்படி வாழ்க்கையில தோல்விங்கிற விஷயம் இனிமே நடக்காது. சூரிய பகவான் கரெக்டா 15ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா உங்களுக்கு எதிரி பகை யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணிருக்கீங்க. ஏன்னா வேலை பிரச்சனை, கடன், ஒற்றுமை பிரச்சனை, திருமண பிரச்சனை எல்லா தரங்களும் பார்த்தது யாருன்னா உத்திரம் நான் எழுதியே கொடுப்பேன்.
வருமானம், வேலை, தொழில், படிப்பு, கல்வி எல்லாத்துலயும் தடங்களை பார்த்துட்டேன் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா நான் அதிக ஜாதகம் கொடுத்தது உத்திரத்துல பிறந்தவங்க இனிமேல் நல்லா சூப்பரா இருப்பாரு. அரசாங்க வேலை, திருமண வாழ்க்கை, வேலை உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு விஷயம், நல்ல காரியம் நடக்குது, அவ்வளவுதான். கெட்டதை தூக்கி வீசிருங்க. புத்தகத்துல எத்தனை பேர் பதில் கண்டிப்பா கெட்டதை தூக்கி வீசிங்க, நல்ல கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரும். அடுத்து அஸ்தனத்துல பிறந்தவங்க பயங்கரமா கற்பனையா இருப்பீங்க. உங்களை மாதிரி யாரும் திங்க் பண்ண முடியாதுங்க. ஆசிரியர் வேலை, உணவுத்துறை, கலை ஃபீல்டு, எந்த வேலையும் ஒழுக்கமா கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ஒரே நட்சத்திரம் அஸ்தம். அஸ்தம் அஸ்தம் எல்லா கலையிலுமே அத்துப்படியான ஒரே நட்சத்திரம் அஸ்தம். எல்லா கலைகளுக்கு அதிபதி நீங்க தான். இப்ப பாருங்க, வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், தொழில்துறையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், நிறைய ஒரு மாற்றம் தேடி வருது. அஸ்தத்துல பிறந்தா அனைவருக்கும் சொல்றேன், நல்ல விஷயமா வருது, கெட்டது நடக்கவே நடக்காது. நிறைய நல்ல விஷயம், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. வேலை தொழிலும் உண்டு, படிப்புகளிலும் உண்டு, நிறைய நல்ல விஷயம் கண்டிப்பா தேடி வரும். அடுத்து சித்திரையில பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், பயங்கரமான ஒரு அறிவான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். என்ன வேலை இல்லை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, நிறைய தடங்களை சந்திச்சு தேர்ந்து யாருன்னா சித்திரை. சித்திரை சித்திரை குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு குழப்பத்துக்கு போனது நீங்க. கேட்டு பார்த்துங்களேன், சொல்லுவாங்க ஆமா ஆமா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளவு தடைகள் சந்திச்சாங்க, இனிமே சந்திக்க மாட்டீங்க. இனிமேல் நிறைய நல்ல விஷயம் தேடி வருதுங்க. படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. எந்த காரியம் தான் சரி, நான் ஓப்பனா சொல்றேன், சித்திரத்தில் பண்ணுவாங்க எல்லாமே யூனிஃபார்ம் போடுவாங்க, அனைவரும் சொல்றேன் சூப்பரா இருக்கும். கட்டிடத்துறை, கலைத்துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது. நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. மற்றபடி எல்லாமே திருமண பேச்சு, வேலை உதவி, உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும். வரக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் எல்லாமே எதை தொட்டாலும் உங்க பக்கம் வெற்றியாக அமையக்கூடிய நேரமாகவே அமைகிறது.